அப்போ ஏன் பெரிய இறை விலங்குகளை ஓநாய்கள் உயிரோடவே சாப்பிடுதுன்னா, பெரிய விலங்குகளை கொல்றதுக்கான எந்த ஒரு ஸ்ட்ராங்கான எபிலிட்டிஸும் ஓநாய்கள்கிட்ட இல்லை. அதனால தான் பெரிய இறை விலங்குகளை ஓநாய்கள் உயிரோடையே சாப்பிட ஆரம்பிச்சிடும். அடுத்து இந்த உல்ஃப்ஸோட ஹண்டிங்கில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, ஓநாய்கள் எப்போவுமே ஸ்டேபிளாக ஒரே இடத்துலையே நின்றுக்கிட்டு இருக்க இறை விலங்குகளை வேட்டையாடவே ஆடாது. அதுங்களை ஓட வச்சு பின்னாடியே துரத்தி போய் அதுங்களை சோர்வடைய வச்சு அதுக்கப்புறம் தான் அதுங்களை வேட்டையாடும். இது ஓநாய்களோட ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறத விட ஓநாய்களுக்குள்ளே இருக்க ஒரு சின்ன பயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்டேபிளாக நிற்கிற ஒரு இறைவிலங்கு மேபி ஸ்ட்ராங்காக இருக்கலாம் அப்படிங்கிற நினைப்பு ஓநாய்களுக்குள்ளே இருக்கும். அதனால தான் இதுங்க இப்படி பண்ணும். என்னதான் ஓநாய்கள் இப்படி நல்லா வேட்டையாடினாலுமே 7ல் 1 வேட்டை தான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ஏன் அப்படின்னா இதில் ஒரு முக்கியமான காரணம் இறை விலங்குகள் திருப்பி தாக்குறது. அதுலேயும் முக்கியமாக மஸ்காஸ் ஒரு ஸ்குவாட் மாதிரி ஃபார்ம் பண்ணி குட்டி விலங்குகளையும் வீக்கான மெம்பர்ஸையும் பாதுகாக்கும். இதனால் உல்ஃப்ஸ் தான் ஏமாந்து போகும். அடுத்து வேட்டையாடும் போது உல்ஃப் பேக்கில் ஓநாய்கள் பண்ணுற சின்ன சின்ன தப்புகளும்